டைட்டில் வின் பண்ணாலும் இப்போ வெயிட்டான சம்பளத்தோட வெளியேறியிருக்காரு நடிகர் தீபக் அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நடிகர் தீபக் அவர்கள் ஓரளவுக்கு பார்த்தோன்னா ரசிகர்களின் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தார். ஆனால் இந்த வாரம் யாரும் எதிர்பாராத விதமாக அவர் பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாரு. பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி நிறைவிடருக்கு இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் புது புது மாற்றங்களோடு தொடங்கக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி இந்த முறை பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் என்கிற கான்செப்டில் நடத்தப்பட்டுச்சு. முதல் வாரங்கள் வீட்டுக்கு நடுவே கோடு போட்டு பாய்ஸ் ஒரு புறமும் கேர்ள்ஸ் ஒரு புறமும் விளையாடி அவர்களுக்கிடையே போட்டிகள் நடத்தப்பட்டது. நாளடைவில் அதற்கு மவுசு இல்லை அப்படின்றதை உணர்ந்த பிக் பாஸ் கோட்டையை அளித்து அனைவரும் ஒன்றாக விளையாடலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க. அந்த கோட்டை எடுத்த பின்னர் தான் இந்த சீசனில் ஆட்டம் சூடு பிடிச்சது. பல்வேறு தடைகளை கடந்து வந்த ரயான் கடந்த வாரம் நடைபெற்ற டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் வெற்றி பெற்றதன் மூலம் நேரடியாக ஃபைனலுக்குள்ளே போயிட்டாரு. இதனால் எஞ்சியிருக்கக்கூடிய தீபக், ஜாக்லின், முத்துக்குமரன், விஷால், சௌந்தர்யா, பவித்ரான்னு 7 போட்டியாளர்களிடையே தான் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழையிறதுக்கான கடும் போட்டி இருந்து வந்துச்சு. இந்த வாரம் நடைபெற்ற எவிக்ஷனில் 2 பேர் எலிமினேட் செய்யப்பட்டு எஞ்சியிருக்கக்கூடிய 6 பேர் ஃபைனலுக்கு தகுதியாகிருக்காங்க. அந்த வகையில் இந்த வாரம் டபுள் எவிக்ஷனில் அருண் பிரசாத் மற்றும் தீபக் எலிமினேட் ஆகியிருக்கிறாங்க. எஞ்சியிருக்கக்கூடிய பவித்ரா, சௌந்தர்யா, முத்துக்குமரன், ஜாக்லின், ராயன், விஷால் ஆகிய 6 பேர் ஃபைனலிஸ்டாக தேர்வாகியிருக்கிறாங்க. இந்த வாரம் பவித்ரா, விஷால் எலிமினேட் ஆவார்கள்னு எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களுக்கு அருண் தீபக்கின் எலிமினேஷன் மிகப்பெரிய அளவில் ட்விஸ்டாக இருந்துச்சு. இந்த நிலையில் பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல் ஸ்ட்ராங்கான போட்டியாளராக இருந்து எலிமினேட் ஆகியிருக்கக்கூடிய தீபக் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கிறாரு அப்படின்றத எல்லாரும் பேசி வராங்க. ஒரு நாளைக்கு 30,000 வழங்கப்பட்டிருக்கான். 99 நாட்களுக்கு சேர்த்து ரூபாய் 29,70,000 சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கான். இந்த சீசனில் அதிக சம்பளம் வாங்கிய போட்டியாளர்களில் தீபக்கும் ஒருவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்கு. நடிகர் அருண் பிரசாத்துக்குமே பிக் பாஸ் வீட்டில் இப்போ சம்பளத்தை அள்ளி கொடுத்துருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வரலாக பரவி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த வாரம் ஜாக்லின் அவர்களும் பவித்ரா அவர்களும் வெளியேறுவாங்க, இந்த ஜோடி தான் வெளியேறும் அப்படின்னு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு மாறாக இப்போ தீபக்கும் அருண் அவர்களும் வெளியேறியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில் இப்போ இருவருக்கும் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது தான் வெளியாகிருக்கு. ஆனால் அருண் அவர்களுக்கு கொட்டி கொடுத்துருக்கிறாரு பிக் பாஸ் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. அந்தளவுக்கு அவருக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்னதான் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டு வந்துட்டுருக்காங்க. 98வது நாளில் எலிமினேட் ஆன அருண் பிரசாத் வாங்கிய சம்பளம் அப்படின்றது இந்த சீசனில் 18 போட்டியாளர்கள், 6 வைல்டு கார்டு என்ட்ரி, இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தீபக், ரயான், முத்துக்குமரன், விஷால், அருண் பிரசாத், சௌந்தர்யா, ஜாக்லின், பவித்ரா ஆகிய 8 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. அவர்களில் ரயான் டிக்கெட் ஃபினாலேக்கு டைரக்டாக தேர்வு செய்யப்பட்டார். மக்கள் நாமினேட் ஆகி அதாவது எஞ்சிருக்கக்கூடிய 7 பேருமே எவிக்ஷனுக்கு நாமினேட் ஆகியிருந்தாங்க. மக்கள் அளிக்கும் வாக்குகளின் அடிப்படையில் வாரம் எலிமினேஷன் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழ்நிலையில் தான் என்ன ஆச்சு அப்படின்னா, குறைவான வாக்குகளை பெற்றதுனால அருண் பிரசாத் அவர்கள் இப்போ எவிட் ஆகியிருக்காரு. அவர் எவ்வளவு காசு வாங்கியிருப்பார் பிக் பாஸில் விளையாடுறதுக்கு அப்படின்னு எல்லோருமே கேட்டு வந்துட்டுருக்காங்க. அவருக்கு மொத்தமாக பார்த்தோன்னா 19,60,000 சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கான். 20,000 ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இந்த செய்திகள் சமூக வலைதளங்களில் வரலாக பரவி வந்துருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.